எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் காத்தீர். இம்மானுவேலனாக இருந்து எங்களை நடத்தினீர். ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்களுக்கு வழிகாட்டினீர். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளையும் கிருபைகளையும் கட்டளையிட்டீர், நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு சார்ந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமாய் அதிசயமாய் உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு கிடைத்தது, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்பதுதான் ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி. ஆம், எவ்வளவு உண்மையான ஒரு கேள்வி. ஆண்டவரே, சுகமாக வேண்டுமென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் விரும்புகிற நாங்கள் உம்மை அதிகமாக நேசிக்கும் ஒரு மனப்பக்குவத்தை தாரும். உம்மை நேசிக்க நேசிக்க பரிசுத்தம் எங்களில் வந்துவிடும். உம்மை நேசிக்க நேசிக்க உம்மை தவிர இன்னொன்று விருப்பம் இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு எங்களை நீர் காத்து நடத்தும். அந்த உறுதியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் வல்லமையின் தேவன் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் கிருபையின் தேவன் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் இரக்கங்களின் பிதா, ஜோதிகளின் தகப்பன் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய எங்களுடைய துர்கம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். பொய்யுரையாத உண்மை தேவன் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். இன்ற நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். இங்கே நடைபெறும் நிகழ்வுகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகை தந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். வரவேண்டியவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை சீக்கிரமாக அழைத்து வரும் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை வேளைகளை ஆசீர்வதித்தாரும். பாடுகின்ற பிள்ளைகளை இசைக்கிற உம்முடைய மகனை பலப்படுத்தும். ஆண்டவரை, ஆராதனை வேளை அதிகமாக ஆசீர்வதித்து தாரும். ஆவியோடும் கருத்தோடும் பாட உதவி செய்யும். பாடல்கள் வெறும் இசைக்காகவோ அல்லது ராகத்திற்காகவோ அல்ல தகப்பனே, உள்ளங்களை தொட்டு உள்ளங்களில் ஆண்டவரை நல்லுணர்வு ஏற்படவும், ஆண்டவரே, மகிமையான பரவசங்கள் உருவாகவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவோம் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் மீட்டு கொண்ட இருதயமும் உதடும் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தகப்பனே, பாடல்கள் அப்படித்தான். கிறிஸ்துவை குறித்த பாடல்கள் அப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு பாடும்படியான கிருபைகளை செய்யும். ஜெப வேளைகளை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பன் நம்முடைய வார்த்தையை சுமந்து அதிகாலையிலேயே புறப்பட்டு ஆண்டவரே இங்கு வந்து கர்த்தாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். ரெட்டிப்பான வல்லமையினால் நிரப்பி எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் கிடைக்க உதவி செய்யும். அவர்கள் ஜெபிக்கின்ற தனி ஜெப வேளைகள், ஆண்டவரே இந்த கூட்ட இறுதியில் ஜெபிக்கின்ற ஜெப வேளைகளில் ஆண்டவரே அற்புதம் நிகழட்டும், அதிசயம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். தகப்பனே, ஆண்டவரே இணைந்து வந்திருக்கக்கூடிய அருமையான நம்முடைய மகளையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த சவுண்ட் ஆபரேஷன் கர்த்தாவே மற்றும் வீடியோ காரியங்களை எல்லாம் செய்கின்ற பொழுது இதில் இன்னும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நம்முடைய மகளை அதிகமாக அதில் பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த வளாகத்தில் உம்முடைய தூய பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தாவே, தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மாடு கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மாம். மாடு கட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மா. அந்திவானம் சிவக்குதம்மா, அல்லி மலர் சிரிக்குதம்மாம். ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதமாம். ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதமாம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். முள்முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு, முள்முடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு, கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. கல்வாரி சிலுவையிலே காயம்பட வைத்தனரே. மரித்து உயிர்த்தெழுந்த உத்தமரே இயேசு ஐயா. மரித்து உயிர்த்தெழுந்த உத்தமரே இயேசு ஐயா. நீரின்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டு. நீரின்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டு. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேறப்பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே.
வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அதை காட்டி இருக்கிறார். தம்முடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நம்பி வந்தவர்களை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நாம் சேர்ந்து தொடர்ந்து பாடுவோம். தேவன் இயேசு வருவார், அன்பாலே வரம் தருவார். தேவன் இயேசு வருவார், அன்பாலே வரம் தருவார். சுமையான பாவங்களை அழிந்தோட வழி சொல்லுவார். சிலுவை தாங்கி வந்த சுந்தர தேவன் இயேசு வருவார், அன்பாலே வரம் தருவார். இதயம் தாங்காது பாரம் இருளில் உன்னை கொண்டு சேர்க்கும். இதயம் தாங்காது பாரம் இருளில் உன்னை கொண்டு சேர்க்கும். செல்வம் இருந்தாலும் உனக்கு சொந்தம் இல்லாமல் போகும். செல்வம் இருந்தாலும் உனக்கு சொந்தம்
துக்கம் இல்லாமல் போகும். விழியிட கண்ணீர் துடைத்திட வருவார், இயேசு ஜீவன் தருவார். என்னாலும் தேவன் இயேசு வருவார், அன்பாலே வரம் தருவார். உலகம் காணாத அன்பால் தினமும் அவர் உன்னை காப்பார். உலகம் காணாத அன்பால் தினமும் அவர் உன்னை காப்பார். உள்ளம் சோர்வாகும் போது உந்தன் அருகாமை இருப்பார். உள்ளம் சோர்வாகும் போது உந்தன் அருகாமை இருப்பார். விழியிட கண்ணீர் துடைத்திட வருவார், இயேசு ஜீவன் தருவார். என்னாலும் தேவன் இயேசு வருவார், அன்பாலே வரம் தருவார். சுமையான பாவங்களை அழிந்தோட வழி சொல்லுவார். சிலுவை தாங்கி வந்த சுந்தர தேவன் இயேசு வருவார், அன்பாலே வரம் தருவார். ஹல்லேலூயா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே, கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே.
கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே, படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ, இதை காணும் உள்ளம் தாங்குமோ. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடத்தால் ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். கல்வாரி அன்பை ஹல்லேலூயா சொல்லுகிறதான ஒரு ஆச்சரியமான பாடல். பாடத்தால் 8வது பாடல். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா என்றான பாடல். அவருடைய கல்வாரி சிலுவையை கண்டு உள்ளமுடையாத ஒரு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்காக சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பாகம் பாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்து எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.
காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஹல்லேலூயா. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம்
கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காணும். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காணும். நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்களும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்களும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்து ஆட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை திரு சிலுவை, சிலுவை திரு சிலுவை, சிலுவையின் இனிய மறைவினில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை திரு சிலுவை. பரியாசம் பசி தாகம் அடைந்து படுகாயம் கடும் வேதனை அடைந்து,
பரியாசம் பசி தாகமடைந்து படுகாயம் கடும் வேதனை அடைந்து பாவமறியா பரிசுத்தர் இயேசு, பாவமறியா பரிசுத்தர் இயேசு, பாதகர் நடுவில் பாவியாய் நிற்கும் சிலுவை, திரு சிலுவை. கைகள் கால்களில் ஆணி கடாவ கடுமுள் முடி பின்னி தலையிலே சூட, கைகள் கால்களில் ஆணி கடாவ கடுமுள் முடி பின்னி தலையிலே சூட, 4 காயங்கள் போதாதென்று, 4 காயங்கள் போதாதென்று நடுவிலாவையும் பிளந்திடச் செய்த சிலுவை, திரு சிலுவை. மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகள் நீக்க, மரணத்தால் சாத்தானின் தலையை நசுக்க, இரத்தத்தால் பாவ கரைகள் நீக்க, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, உந்தன் வியாதியின் வேதனை ஒழிய, சாபத்தினின்று நீ விடுதலை அடைய சிலுவை, திரு சிலுவை, சிலுவை, திரு சிலுவை. சிலுவையின் இனிய மறைவினில் மறைத்து கருணையின் தெய்வத்தை காட்டிடும் அரிய சிலுவை, திரு சிலுவை. துக்கத்தோடும் ஹல்லேலூயா வேதனைகளோடும் கூட இந்த உலகத்தில் ஆயிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நீங்க கூடாத சமாதானத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகருக்கு பணம் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு பணம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் தருகிற சமாதானம் நமக்கு உண்டு. கோடி கோடியாய் பணத்தை வைக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு இந்த உலகத்தில் எதையும் என சாதிக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு இந்த சமாதானத்தை வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை தேடி இந்த மனிதன் ஓடி ஓடி அலைகிறான். ஹல்லேலூயா. தனக்கு விருப்பப்பட்டவற்றை எல்லாம் வாங்குகிறான், தன்னுடைய மன நிம்மதிக்காக எல்லாவற்றையும் வாங்குகிறான், சினிமாக்கு போகிறான், ஹல்லேலூயா, கேளிகைகளுக்கு போகிறான். ஆனால் சமாதானத்தை கண்டடைய முடியவில்லை. அந்த இடத்துல இருக்கும்பொழுது அவனுக்கு சமாதானம் இருக்கிறது போல தோன்றும், ஆனால் அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே வரும் பொழுது ஒரு வெறுமையோடு கூட கடந்து செல்கிறான். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருத்தர் கூட திரும்பி செல்லும்போது வெறுமையாய் போனதே இல்லை. ஒரு நிறைவான ஒரு மன சந்தோஷத்தோடு ஆண்டவர் எனக்கு ஏதோ தந்தார், ஹல்லேலூயா, நான் கேட்டவற்றை எல்லாம் எனக்கு ஆண்டவர் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அது இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த ஆச்சரியமான ஆண்டுடைய சமூகத்துல வந்தால் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாயிலிருந்து துதிகளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பணத்தை ஒன்றும் ஆண்டவர் எதிர்பார்ப்பதில்லை, நம்முடைய ஹல்லேலூயா துதிகளை எதிர்பார்க்கிறார். நம்முடைய நாவிலிருந்து அவரை புகழ்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை எத்தனை பேருக்கு இந்த பகல் வேளை கொடுக்க முடியுமோ நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் ஆண்டவர் மாற்றி ஒரு மெய்யான சமாதானத்தால் சந்தோஷத்தால் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் மட்டும் அனைவரை எழும்பி நிற்போமா? நம்ம அனைவரை எழும்பி நின்று ஆண்டவரை பாடி தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம்.
ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு பல்லவியை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஆயிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பல்லவியை வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிடும் என்றதான பல்லவியை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். ஒளி மங்கீருளாச்சே உத்தமரே வாருமையா. ஒளி மங்கீருளாச்சே உத்தமரே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போம் கழித்திரவு காத்திருப்போம். காருண்யரே வாருமையா காருண்யரே வாருமையா. வாருமையா போதக எல்லாரும் சொல்லுவோம். வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமே தங்கீரும். சேருமையா பந்தியிலே சேருமையா பந்தியிலே சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆமே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன். தூயவரே என் துணையாளரே துதிக்கு காத்திரரே. தூயவரே என் துணையா எல்லாரும் உற்சாகமா துதிக்கு கரங்களை தட்டி ஆமே. ஆராதனை உமக்கே சுவக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஒருவருக்கே நம்முடைய ஆராதனை ஆமே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உற்சாகமா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரை. இயேசு ராஜா இயேசு ராஜா என் பலனாரி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரி எதற்கும் பயமில்லையே. ஆமே.
ஆராதனை உற்சாகமாய் ஆமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன சத்தத்தை உயர்த்தி தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் கண்களை மூடி உற்சாகத்தோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காய் ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கு ஒருவருக்கே ஆமே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருவருக்கே எல்லாரும் சேர்ந்து ஆராதனைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக. இந்த க்ஷணமே ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, விடுதலையோடு சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. ஆமென். மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்படட்டும். ஹல்லேலூயா. மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமே. உம்மை ஆராதிக்க இயேசு ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, என்னை மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, அசாரியர்களும் நாங்களே. ராஜாக்கள் விடுதலையோடு எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை எல்லா கண்ணுகளும் அடைச்சு ஹல்லேலூயா வாய்களை திறந்து இயேசு ஒருவருக்கு மட்டும் ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, இயேசு பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை
ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாரும் வாய்களை திறந்து விடுதலையோடு கூட ஆண்டோடைய பிரசன்னத்திற்காய் ஹல்லேலூயா ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். ஆமென். உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள். உம்மை யார் எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கும். யாரும் மௌனமாயிருக்காதீங்க, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மட்டும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லா வாய்களும் திறக்கட்டும், எல்லா கண்ணுகளும் அடையட்டும். உன்னதமான தேவனை மட்டும் நோக்கி பாருங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஆராதனை இயேசு ஒருவருக்கே. உன்னுடைய ஆராதனை ஹல்லேலூயா மனிதனுக்கான அல்ல. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆராதனை ஒரு மனுஷனுக்காக அல்ல. நீ ஆராதிப்பது தேவனை ஆராதிக்கிறாய். நமக்காக ரத்தம் சிந்தனை இயேசுவை ஆராதிக்கிறாய். அவரை ஆராதிக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உனக்கு பதிலை தராமல் போவாரோ? விசுவாசத்தோடு கூட ஹல்லேலூயா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு பதில் கொடுப்பாரானால் உனக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம். நீ வாய்களை திறந்து ஆண்டவரை துதி, வாய்களை திறந்து ஆண்டவரை துதி. உனக்கு அப்பா என்று கூப்பிட ஒரே ஒருவர் உண்டு இந்த உலகத்தில், இயேசு உண்டு. ஹல்லேலூயா. அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு தந்திருக்கிறார், உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இயேசு அப்பாவை, அப்பா எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே நீ அற்புதம் செய்யாம நான் விட மாட்டேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் என்று சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. பெருவெள்ள இரைச்சல் போல ஹல்லேலூயா பேரோசையோடு கூட ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து வேற எதுவும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய இதயத்தை ஆண்டவர் புறக்கணியாதவர். ஹல்லேலூயா. நீ நொறுக்கத்தோடு வந்திருக்கிறாயோ, உனக்கு விடுதலை உண்டு. நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி இயேசு அப்பா என்ன தொடுங்க, என்ன விடுதலையாகுங்க எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய மக்களை பொழுது தொடுவீராக, உம்முடைய மக்களை தொடுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பாவ உலகத்தில் வாழ்கிற ஆண்டவர் உம்முடைய மக்கள் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வீராக. ஆண்டவர் குற்றங்கள் குறைவுகளை மன்னிக்கவும் மட்டும் முடியும் தகப்பனே. உம்முடைய மக்களை பரிசுத்தமாக்கி நிரப்புவீராக, உம்முடைய மக்களை பரிசுத்தமாக்கி நிரப்புவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க, ஒவ்வொரு மக்களையும் தொடுங்க. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக நீர் அனுமதிப்பதில்லை. உம்மை விசுவாசிக்கிறோம். எல்லா சத்தமும் உயரட்டும், எல்லா மக்களுடைய தேவ பிள்ளைகளுடைய சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தினீரப்பா, எங்களை ஆராதிக்க உதவி செய்தீரே, அற்பமான எங்களை ஆண்டவரை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மக்களை ஆண்டவர் இந்த ஹல்லேலூயா அவரே நிறைவோடு கூட நீர் அனுப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றுமில்லை, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இடத்துல வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போக கூடாதுப்பா. உம்முடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரியவரே, நீர் பொய்யுரையாதவர். நீர் ஆண்டவரே நினைத்தவை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். உம்மை மட்டும் நம்புகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் மத்தியில பேசுங்க. உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியில தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய சத்தம் எங்கள் இருதயத்தின் காயங்களை கட்ட வல்லமை உள்ளது. நொறுங்குண்ட இருதயத்தை ஹல்லேலூயா குணமாக்க வல்லமை உள்ளது. உம்முடைய சத்தம் இந்த இடத்துல ஆண்டவரே தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் நினைத்தவற்றை இந்த இடத்துல முழுமையாய் நிறைவேற்றி முடிங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தார். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமகி என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஆகியிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அமருவோம். செய்திக்குள்ளே போகும். நம்ம எல்லாரும் பைபிளை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்காங்க. எப்படியாவது பைபிளை கொண்டு வந்துருங்க. முக்கியமா ஆண்கள் பைபிள் கொண்டு வரவே மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக பைபிளை தூக்கி கொண்டு வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது கர்த்தர் நம்மை தூக்கி சுமப்பார். நாம் அந்த பைபிளை தூக்கி என் பைபிள் ரொம்ப வெயிட்டா இருக்கும், பெரிய பைபிள். ஆனாலும் நான் அதை முடிந்த அளவுக்கு தூக்கி கொண்டே வருவேன். நாம் இந்த பைபிள் ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி சுமக்கிற பொழுது அவர் ஒரு நாளிலே நம்முடைய பலகீனமான நேரத்திலே அவர் நம்மை தூக்கி சுமப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே என்னோட பேசுன்னு சொல்லுங்க. நெஞ்சில கை வச்சு என்னோடு பேசும் சொல்லுங்க. அவர் நிச்சயமா பேசுவார். ஆண்டவரே என்னோடு பேசும். கர்த்தாவே என்னோடு பேசும். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சொந்தங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக. மெய்யான வெளிச்சம் ஆண்டவர் இயேசு என்ற தலைப்பிலே உங்களிடத்துல பேசும்படியாக வந்திருக்கின்றேன். யோவான் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யோவான் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்புறம் போகில பிறவி கோடனாகி ஒரு மனுஷனை கண்டார். பிறவியிலேயே வெளிச்சத்தை காணாத இருளிலேயே வாழ்கிற ஒரு மனிதனை குறித்து இந்த நாளிலே நான் காண இருக்கிறோம். பிறக்கும் பொழுதே அவருக்கு கண்ணு தெரியாது, நம்மை போல பார்க்க முடியாது, வெளிச்சம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, மொபைல் போன் எப்படி இருக்கும் என்று தெரியாது, பெற்ற தாயுடைய முகம் எப்படி இருக்கும், தகப்பனுடைய முகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இந்த மாதிரி மரங்களை பார்ப்பதற்கான பாக்கியம் அவருக்கு இல்லை. முழுவதும் இருள், சாத்தான் முழுவதுமாக இருளில் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு நாளிலே சந்தித்தார். நான் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவராலே நடத்தப்பட்ட பொழுது நான் ஆண்டவரிடத்துல கேட்ட கேள்வி, யாருக்குப்பா கண் இல்லாம இருக்குது? மார்த்தாண்டத்துல வர்ற எல்லாருக்குமே நல்லா கண்ணு தெரியுமே, பிறகு நான் எப்படி இதை வச்சு பேச அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு சிலர் மாத்திரம் கண்ணாடி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேணா இது பொருந்தலாம், ஆனா எல்லாருக்கும் நல்ல கண்ணு தெரியுமாப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை உலக பிரமாண கண்கள், மாம்சீக கண்கள் நல்லா பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறியாத கண்கள், அவருடைய அன்பினாலே தொடப்படாதபடியினாலே இருளுக்குள்ளே வாழ்கிற அநேகர் உண்டு என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். நாளை காலையிலே நான் நியூஸ் பேப்பரை வாசித்தேன். ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிபன், அதே போல இன்னொரு வாலிப மகள், இருவருக்கும் திருமணமாகவில்லை. இல்ல பெரிய பணக்கார குடும்பம், ஒரு குறையும் அவர்களுக்கு இல்லை. ஒரு பண்டிகை வந்தபடினால குடித்து விட்டு இருவரும் விடிய விடிய குடித்து விட்டு கூத்தடித்து விட்டு அவர்கள் கார்ல வேகமாய் வருகிற பொழுது விபத்தை சந்தித்து இருவரும் ஆண்டு போனார்களாம். காரணம் என்ன? பாவம் உள்ளே வந்து விட்டபடியினாலே, இருள் உள்ளே வந்து விட்டபடியினாலே, சாத்தான் அவர்களை முழுவதும் சூழ்ந்திருந்தபடியினாலே பாதி ராத்திரி குடித்து விட்டு கண்ட்ரோலை இழந்து போதையில இஷ்டத்துக்கு காரை வேகமாக ஓட்டி விபத்தை சந்தித்து விட்டு வாழ வேண்டிய அந்த வாலிப பிள்ளைகள் இருவரும் மரணத்தை சந்தித்து விட்டார்கள். இன்னைக்கு இருளுக்குள்ளாக இருக்கிற எத்தனையோ கோடி கோடி வாலிபர்களை நாம் காண்கின்றோம். அவர்களுக்கு வெளிச்சம் என்றால் என்னவென்று தெரியவில்லை, இயேசு என்றால் என்னவென்று தெரியவில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த பாரமெல்லாம் நீங்கி விடுகிற பொழுது, பாவ பாரங்கள் சுமைகள் எல்லாம் நீங்கி விடுகிற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மறுபடி பிறக்கின்ற பொழுது இந்த பார்த்தளத்தின் சொந்தக்காரராகிய ஆண்டவர் அவர் சொந்தமாக உள்ளே இருக்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இருள் அவர்களை சூழ்ந்திருக்கிறபடியினாலே பாவத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆண்டவர் அந்த சமரியா பெண்ணிடத்திலே சொன்னார், இந்த கிணற்று தண்ணீரை கொடுப்பவர்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், அவருடைய தாகம் தீர்க்கப்படாது, மறுபடியும் குடிப்பார்கள். இருளிலே இருக்கிற மக்கள், பாவத்தை செய்கின்ற மக்கள் எத்தனை முறை இந்த பாவத்தை செய்தாலும் அது அவர்களுக்கு திருப்தியை தராது. மறுபடியும் அவர்கள் அந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். எதற்கு செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த நாட்களிலே நான் வீட்டுக்கு போன உடனே பிபிசி சேனல் தான் போட்டு உட்கார்ந்து நான் மணிக்கணக்காக பார்த்து கொண்டே இருப்பேன். பிபிசி, அல் ஜசீரா, பியான், இன்னும் நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் அருமையாக உக்ரைன்ல
அப்பாவி மக்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள், எப்படி அவர்கள் மீது குண்டுகள் வீசப்படுகிறது. தங்கள் நாட்டை காப்பாற்றுவதற்காக பெண்கள் கூட எப்படி துப்பாக்கி எடுக்கிறாங்க. ரொட்டி கொடுக்கிற பொழுது எவ்வளவு சந்தோஷமா அதை வாங்கி சாப்பிடுறாங்க. தண்ணி பாட்டில் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா வாங்கி குடிக்கிறாங்க. சின்ன வயசுலயே பிள்ளைகள் எப்படி அனாதை ஆறாங்க, தாய் தகப்பன் இல்லாம போறாங்க, எத்தனை பேர் செத்து போறாங்க அப்பாவி மக்கள் என்பதெல்லாம் பார்த்து நான் கண்ணீரோடு ஜெபிப்பது இப்பொழுது நாட்களே என்னுடைய வழக்கமாக இருக்கு. ஒரு நாட்டுடைய அதிபருக்கு இருள் இருந்தபடியினாலே, இருள் தன்னை சூழ்ந்திருந்தபடியினாலே, மெய்யான வெளிச்சமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர் ருசிக்காதபடியினாலே, அதிகார பசியினாலே எப்படியாவது இன்னொரு நாட்டை பிடித்து விட வேண்டும் என்று சாத்தான் எண்ணத்தை கொடுத்திருக்கிறபடியினாலே இப்படியாக அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிட்டார். அந்த மனிதனுக்கு மாத்திரம் வெளிச்சம் இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் என்றால் அவர் இப்படியாக செய்திருக்க மாட்டாரே. அப்படி என்றால் அந்த மனிதனும் கண் பார்வை இல்லாதவராகவே இந்த பூமியில இருக்கின்றார். பாவத்தினாலே குருடாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர்கள் அதிகார பசியினாலே நான் யார் தெரியுமா என்று சொல்லி காண்பிக்க விரும்புகிறபடியினாலே, பிறருடைய சொத்துக்களை, பிறருடைய பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று பண ஆசை இருக்கிறபடியினாலே குருடர்களாக வாழ்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. இயேசு இல்லை என்றாலே கண் பார்வை இல்லை, இருள் தான் இருக்கிறது, எங்கும் இருள் தான் இருக்கிறது. வியாதி வந்து விட்டபடியினாலே அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அவர்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றபடியினாலே மரண இருளிலே நடக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. மரண பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. அன்றைக்கு நாம் இந்த இடத்துல சந்திக்கிற மனிதன் ஒரே ஒரு மனிதன் கண் தெரியாதவனாக இருளிலே இருந்தார். இன்றைக்கு கோடி கோடி ஜனங்கள் இருளிலே இருக்கிறாங்க. எங்க போறோம்னு சொல்லி தெரியல. நிறைய வாலிபர்களுக்கு படித்து முடித்த பிறகு வேலை இல்லாதபடியினாலே எப்படியாக நான் வாழ்வேன், என்ன வேலை எனக்கு கிடைக்கும், எப்படி என்னை பெற்று விளத்து தகப்பனையும் தாயையும் நான் தாங்குவேன் என்று தெரியாதபடிக்கு அவர்கள் இருளிலே இருக்கிறாங்க, கண் தெரியாம இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அதிகமாய் அமிழ்த்துகின்றபடியினாலே நீங்கள் இன்றைக்கு எங்கு போக வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் கூட இருளில் தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். இந்த உலகம் முழுவதும் இருள் வியாபித்திருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. ஜனங்களை இருள் சூழ்ந்திருக்கிறது, காயிருள் சூழ்ந்திருக்கின்றது. ஜனங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை. ஜனங்களுக்கு எப்படியாக வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஜனங்களுக்கு பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. ஜனங்களுக்கு வாழ்விலை எப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. சந்தோஷம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி உள்ளத்திலே இல்லை. இருள் இருக்கிறபடியினாலே துக்கமே இருக்கிறது, கண்களிலே கண்ணீரே இருக்கிறது. கோடி கோடி ஜனங்கள் இன்றைக்கு இருள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஒரு செய்தி நீ கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்னை அழைத்தார். பணமே இல்லாதபடியினாலும், எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டபடியினாலும், நம்பிக்கைகள் எல்லாம் தோற்று போய்விட்டபடியினாலும், வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டபடியினாலும், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாதபடி தரித்திரம் எனப்பட்ட ஒரு இருளினாலே மூடப்பட்டு, பணமில்லாதபடியினாலே வாதிக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு இருளின் மத்தியிலே அமர்ந்திருக்கிற எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட ஒரு வேளை நாளில் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கலாம். எப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்களுக்கு முன்பு இல்லையோ, ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையோ, அப்பொழுது நீங்கள் இருளுக்குள்ளதான் இருக்கிறீங்க. இந்த பிறவி குருடனை போலத்தான் இருக்கிறீங்க. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிதான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்காய் தான் ஆண்டவர் பேசும்படியாக என்னை அழைத்தார். நான் சொன்னேன், சும்மா போயிட்டு ஆர்டினரி மெசேஜ் எல்லாம் நான் கொடுக்க விரும்பல. அதுக்காக நீங்க என்னை அழைக்கவில்லை. நல்ல செய்திகளை கொடுங்க, ஜனங்கள் தாகத்தோடு வருவாங்கல்ல, அவங்களுடைய தாகத்தை தீருங்க, அவங்களுடைய பசியை ஆற்றுங்கப்பான்னு கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் இந்த கண்களை திறந்தார். இரண்டாவதாய் பாருங்கள், நான் தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 9:2. See, the second thing is the disciples who were with our Lord, the disciples who were serving the people, ஊழியத்திற்காக வந்திருக்கிற அவருடைய 12 சீடர்கள், பிறருடைய காயங்களை கட்டுவதற்காக, பிறருடைய மனதில் உள்ள பாரங்களை அகற்றுவதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீசர்கள் இப்ப சொல்றாங்க,
இவன் செய்த பாவமா, இவன் அப்பா அம்மா செய்த பாவமா? எவ்வளவு கேவலமாக ஒரு பாதிப்பின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து விமர்சனம் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியல, இந்த ஆளுக்கு கண்ணுதான் தெரியாது, காது நல்லா கேட்கும். அப்படி என்றால் பக்கத்துல இருக்கிற ஒருத்தி பேசும்போது இது இவன் செஞ்ச பாவமா, அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமான்னு சொல்லி அவங்க ஜாலியா சொல்லும் போது அந்த மனிதனுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும் தியானிக்கும் போதே நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆண்டவரோடு கூட இருந்த அந்த மனிதர்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஏகதாளமாக இவர்கள் பேசுவதற்கு என்ன காரணம் என்று நான் சிந்தித்தேன். ஒரே ஒரு காரணம் தான், இவங்களுக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சது, அவருக்கு கண்ணு தெரியல. அதுதான் காரணம். இன்றைக்கு தனக்கு வேலை இருக்கிறது என்கிறபடியினாலே வேலை இல்லாதவர்களை குறித்து கேவலமாய் பேசுகிற எத்தனையோ அரசு ஊழியர்களை, எத்தனையோ பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கவங்களை நான் கண்டுக்கிறேன். செல்ஃப் பைனான்ஸ்ல இருக்கவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு அற்பமா இருக்கும், கேவலமா இருக்கும், கேவலமா பேசுவாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து விட்டது, அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் கீழே இருப்பவர்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். உனக்கெல்லாம் சம்பளமே வராது, இனி அரசாங்க வேலையை போடாது, நீங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. சிலருக்கு நல்ல திருமணமாகி விட்டது, நல்ல பிள்ளை செல்வங்கள் வந்து விட்டன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் அதோடு விட மாட்டார்கள். பக்கத்து வீட்டிலே தெரிந்த இடத்துல திருமணமாகி பிரிந்திருப்பவர்கள், திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், அவர்களை குறித்து கேவலமா பேசுவாங்க. ஒரு பெண் தனிமையில இருக்கிறாள் என்றால் அந்த உலகம் எவ்வளவு கேவலமாய் பேசும். ஐயோ, அந்த பிள்ளையோட மனசு வேதனைப்படுமே என்று ஏன் சிந்திக்க மறுக்கிறது? அதுக்கும் பதில் இருக்கு. அவங்களுக்கு வீட்டுல ஹஸ்பண்ட் பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்க அப்படி பேசுறாங்க. என்றைக்கு சொந்த வீடு வந்து விட்டதோ அப்பொழுது சொந்த வீடு இல்லாதவர்களை குறித்து கேவலமாய் ஜனங்கள் பேசுறாங்க. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் இன்னும் அவர் பக்கமாய் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டுமே அன்றி இன்னும் பிறரை அன்பு செய்வதற்கும், எனக்கு வீடு தந்த ஆண்டவர் உங்களுக்கும் தருவார் என்று சொல்வதற்கும் நம்மை அழைக்க வேண்டுமே அன்றி எனக்கு எல்லாம் வந்து விட்டது அவர்களுக்கு இல்லை என்று இப்படி கேவலமாக விமர்சனம் கொடுப்பதற்கும் நம்மை அழைத்து சென்று விடக் கூடாது. எனக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாராங்க அப்படி என்று நாம் உற்சாகப்படுத்த வேண்டுமே அன்றி, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டுமே அன்றி, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருமையை கொண்டு வரவும் இன்னொருவரை கேவலமாய் பேசுவதற்கும் நம்மை நடத்திவிடக் கூடாது. அப்படி என்றால் அந்த ஆசீர்வாதமே நமக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். இதை போல எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. இப்படியாக பேசி 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 பிறரை விமர்சனம் செய்து செய்து அவருடைய காலங்கள் எல்லாம் கழிந்து போகின்றது. தெருவில் அங்க அப்படி இருக்காங்க, இங்க இப்படி இருக்காங்க, அவங்க வீட்டுல எந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருவார் என்றால் பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறது, அடுத்த வீட்டுல என்ன நடக்கிறது, தெருவில் நடக்கிறதுங்கிற அந்த காசிப்பிங், பிறரை கேவலமாய் பேசுகிற, பிறரை விமர்சனம் செய்கின்ற அந்த புத்தி நம்ம இடத்துல இருக்கவே இருக்காது. அந்த பழக்கம் நமக்கு இருக்கவே இருக்காது. யாராவது நம்ம இடத்துல கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். மிச்சபடி அவங்க வீட்டுல நடந்துச்சு, அவன் ஓடி போயிட்டான், அவன் பத்தி உனக்கு தெரியுமா, அந்த ஊர் கதை, ஊர் வந்து ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. மாலை நேரம் ஆன உடனே கூடிக்கொண்டு பேசுகிற, பிறகு கெடுத்து பேசுகிற எத்தனை பேர்கள் உண்டு. நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் நிற்க வேண்டாம். இன்னொருவரை கேவலமாக பேச வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். இதற்காய்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜனங்கள் இதை கேட்கும் பொழுது எவ்வளவு வருத்தப்படுவாங்க நம்ம யோசித்தோம்னா அப்படி பேச மாட்டோம். ஆனா இந்த உலகம் அப்படி பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறது. இவன் பிறனையெல்லாம் ரட்சித்தான், தன்னை தானே ரட்சிக்க திராணி இல்லாதவன் என்று ஆண்டவர் சிலுவையிலே அவர் தாங்க முடியாத வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த வேதனையோடு கூட மனவேதனையை ஏற்படுத்தும்படியாக பரிசேரும் சதுசேரும் அம்புகளை விட்டார்கள். வார்த்தை என்கிற அன்பை, இயலாமைங்கிறது சுட்டி காண்பிக்கிற அந்த அம்பை விட்டார்கள். ஆண்டவர் துடிதுடித்து போனார். நாம் விழுகின்ற பொழுது ஏற்படுகிற வழியை விட விழுந்து கிடக்கின்ற நேரத்தில் பிறர் நம்மை குறித்து கேவலமாய் பேசுகிற அந்த சத்தம் தான் அதிகமான வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவருக்கும் சீடர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது என்பதை காண்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகளை இடத்துல வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். It is not his sin, it is not his father's sin. செருப்படி கொடுக்குறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு விமர்சனத்துக்கு பதில் கொடுக்குறாங்க. என்ன பேசுற நீ? அது அவன் செய்த பாவம் கிடையாது, அவங்க பெற்றவங்க செஞ்ச பாவம் கிடையாது.
தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுத்தும்படியாக அப்படி பாருங்க. That is the difference between our Lord and his disciples. தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அவனை கேவலமாக பேசவில்லை. அவர் தான் கேவலமாய் பேசுவதற்கு தகுதி படைத்தவர். அவர் அப்படி பேசவில்லை. அவர் அன்பாக பேசுகிறார். தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும், இவன் மூலமாய் நான் மகிமைப்பட வேண்டும், அதற்காகத்தான் இவர் இப்படி பிறந்திருக்கிறார். ஏன் இப்படி பேசுறீங்க, ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவருடைய வாயை மூடினார் என்று நான் காண்கின்றேன். அப்பொழுதுதான் தங்கள் தவறை அந்த சீசர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதுவரைக்கும் அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி பேசி இவருடைய வாய்க்கு ஒரு பூட்டு போடுகின்றார். ஆண்டவர் அவரை கண்டிக்கின்றார். அவர் பேசின பேச்சு தவறு என்று சொல்லி சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற காலம் எல்லாம் எப்படி பேச வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிறருடைய உணர்வுகளை எவ்வளவு மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி பேசினால் வருத்தப்படுவார்களே என்கிற ஒரு உணர்வை நமக்கு தருகிறார். It's not his sin. அந்த மனுஷனுக்கு அதை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து பெரிய பாவி என்று சொல்லி இந்த உலகம் சொல்றதுனால அதிக வருத்தத்தோடு கூட நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, என் மகள் பாவி அல்ல, மகனே நீ பாவி அல்ல, மகளே நீ பாவி அல்ல. நீ பாவம் செஞ்சதுனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. இந்த உலகம் சொல்லல, நான் அப்படி சொல்லல. நான் உன்னை நேசிக்கிறதுனாலதான், உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறதுனாலதான் இதெல்லாம் அலோவ் பண்ணிருக்கிறேன். பல நெருக்கத்தை ஏன்பா அலோவ் பண்ணிட்டீங்க? இவங்கெல்லாம் என்னை கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களேப்பா நீங்க கேட்கல. இல்லவே இல்லை. நான் உன்னை வெறுத்தபடியினாலே அப்படி நான் செய்யவில்லை. நீ பாவி என்கிறபடியினாலே அப்படிப்பட்ட காரியங்களை நிகழ்வுகளை நான் அனுமதிக்கவில்லை. உன் மூலமா என் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே நான் அனுமதித்திருக்கிறேன். ஒரு தியானம் எனக்கு வந்தது. பெற்ற தாய் தகப்பன் செய்த பாவத்தினாலதான் இந்த ஆள் இந்த குழந்தை கண்ணு தெரியாம பிறந்துட்டாருன்னா அந்த உலகத்துல எல்லாருமே கண்ணு தெரியாம தான் பிறக்கும். அவ்வளவு பேருக்கும் கண்ணு தெரியாம போயிரும். இன்னைக்கு எல்லாரும் வாலிப காலத்துல எவ்வளவு தவறு செய்யறாங்கன்றத கண்ணால பாக்குறோம். கிருபையினாலே எல்லாரும் நிற்கிறாங்க. அதுல பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? அதனால வாயின் வார்த்தைகளை இப்படி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடி கொடுக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காலமும் அப்படி நாம் பேச துணிய கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். 6ஆம் வசனம், யோவான் 9:6. இவைகளை சொல்லி அவர் தரையிலே தொப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, வித்தவுட் எனி இன்விடேஷன் our Lord is going forward and beginning the operation and beginning to see how his eyes would be set right. அவர் கூப்பிடல, அழல, பர்த்திமை மாதிரி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கதறல, ஒன்னும் செய்யல. தானாகவே போய் அந்த மனிதனுக்கு கண்களை எப்படி சரிப்படுத்த வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பித்தார். சில நேரங்களிலே ஆண்டவர் நாம் கூப்பிடாமலே நமக்கு உதவி செய்வார். சில நேரங்கள்ல கண்ணீர் விட்டு எசேக்கியா ராஜா மாதிரி அழுதான்னு அவர் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரங்களில் அவராகவே மனமிறங்கி அவர் நாமத்தை மையப்படுத்தும்படியாக தானாக உதவி செய்கின்றார். நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விரும்புகின்றேன். எதுக்காக அவரு அந்த தரையில துப்பி சேர் உண்டாக்கி அதை அப்படி ஏதோ பண்ணி அதை எடுத்து கண்ணில் பொருத்த வேண்டும் என்று நான் யோசித்து பார்த்தேன். 3 பதில்கள் கிடைத்தது. ஒன்று, அவர் இதே காரியத்தை தானே ஏதேன் தோட்டத்திலே செய்தார். மனிதர்களை மண்ணிலால் தானே உண்டாக்கினார். அப்பொழுதும் இதே போலத்தான் கண்ணை அவர் சேற்றில் இருந்துதான் மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். காதுகளை மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். இதயத்தை மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். அந்த கலைஞன், ஒப்பற்ற அந்த கலைஞனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய அவயங்களை மண்ணிலிருந்து தான் அவர் உருவாக்கினார். 2வது முறையாக இப்பொழுது இந்த இடத்துல அவர் குனிந்து அந்த மண்ணிலிருந்து ஒரு கண்ணை அவர் செய்கிறார். 2வது நாம் காண்கின்றோம், Jesus' strategies are never comprehensible, never understandable. Nobody can expect the way in which God will do the miracle. இந்த விதமாய்தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று யாருமே புரிந்து கொள்ள முடியாது. ரஸ்தா குளத்திலே படுத்து கிடந்தவன் 38 வருடமா இங்கு இருந்தான் என்று ஆண்டவர் கண்டு பேசி, உனக்கு சுகமாக விருப்பமா என்று கேட்டு சுகம் கொடுக்கிறார்.
சுகம் கொடுக்கிற அந்த விதத்தை பார்த்தீர்களா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். நீ குளத்துக்கு போ முங்கு அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. ஏனென்றால் பெதஸ்தாவை உருவாக்கியதே அவர் தானே. இந்த விதமாய்த்தான் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று அந்த மனிதன் ஒரு காலம் அவர் நினைத்திருக்கவே மாட்டான். ஆனா ஆண்டவர் அப்படி செய்தார். இப்படியாக சேற்றினால் தான் உருவாக்கி தன் கண்ணிலே பொருத்துவார் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான், சீசர்கள் நினைத்திருக்க மாட்டாங்க. அப்படி என்றால் என் வாழ்விலே, உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் இந்த விதமாய்த்தான் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நினைத்திருக்கவே மாட்டீர்கள். கர்த்தர் இந்த விதமாக தான் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு நீங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டீங்க. முற்றிலும் எதிர்பாராத விதத்திலே ரட்சிப்பு உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். சம்பந்தமே இல்லாத நபர்கள் வந்து உங்களை ஆசீர்வாதத்திற்காக உதவி செய்வார். சம்பந்தமே இல்லாத விதத்திலே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை அவர் செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். You cannot understand, you cannot expect. இப்படித்தான் ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் ஒரு காலம் நினைக்கவே முடியாது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்படி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும்னா ஆண்டவர் சாதாரணமான ஒருவராய் ஆகிவிடுவார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார் என்று கடைசி வரைக்கும் யாருக்கும் புரிந்திருக்காது. எதற்காக தங்களை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறார், இதை போய் பரிமாற சொல்லுகிறார் என்று அந்த வேலைக்காரர்களுக்கு புரிந்திருக்காது. எல்லாரும் குடித்து ஐயோ இந்த திராட்சரசம் இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ ஆண்டவர் இப்படியாக இந்த விதத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல். தேவனுடைய மெத்தட்ஸ், ஆண்டவருடைய செயல்முறைகளை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் எப்படியாக அற்புதங்களை செய்கிறார், எப்படியாக வியாதிகளை அவர் நீக்குகிறார், எப்படியாக மன பாரங்களை அகற்றுகிறார், அடைக்கப்பட்ட வாசல்களை எப்படியாக தீர்க்கின்றார், ஒரு மனிதனுடைய பாத்திரத்தை எப்படி நிரப்புகின்றார், நிரம்பி வெளிகிற பாத்திரமாக நம்மை அவர் எப்படி மாற்றுகிறார் என்று கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு வினாடியிலே அவர் செய்கிறதற்கு போதுமானவராக அவர் இருக்கிறார். வழியிலேயே என்று சொல்லாதீர்கள். அங்கும் இங்கு பார்த்தேன். I looked at north and south, east and west. வடக்கு பக்கமாய் பார்த்தேன், தெற்கு பக்கமாய் பார்க்கின்றேன், மேற்கும் கிழக்கும் பார்க்கின்றேன். எனக்கு ஒரு வழியே தெரியவில்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. கேரித் நீரூற்று வற்றி போய்விட்டதே, தண்ணீர் இல்லாமல் போய்விட்டதே, நான் எப்படி வாழ்வேன் என்று நீங்கள் கேட்காதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு அப்படித்தான் உதவி செய்ய வேண்டும், இப்படித்தான் உதவி செய்ய வேண்டும் என்று சட்டத்திட்டம் எதுவும் கிடையாது. அவர் நினைத்தால் விதவையின் மூலமாகவும் போஷிப்பார். அல்லேலூயா. சாப்பாடு இல்லாம வறுமையினால தற்கொலை பண்ண போன அந்த விதவையின் மூலமாகவும் ஆண்டவர் எலியாவை போஷித்தார் அல்லவா. படிக்கல, வேலை இல்ல, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் இல்லாட்டா கூட ஆண்டவராலே மண்ணிலிருந்தும் கூட ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. இவர்கள் கூப்பிடவில்லை என்றால் இந்த கல்லுகளும் கூப்பிடும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கல்லிலிருந்தும் மண்ணிலிருந்தும் கூட ஆண்டவராலே அற்புதத்தை செய்ய முடியும் என்றால் ஏன் என்னுடைய வாழ்விலே, உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். சாத்தான் ஒரு போகி, அவன் ஒரு பூச்சாண்டி. அவனை அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று பயங்காட்டுவான். பொல்லாத மனிதனுடைய வாயிலிருந்து பேசுவான், வியாதியின் அகோரத்தை காண்பிப்பான், பல பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆண்டவரோ ஒரு வினாடியிலே அவைகளை போக்கி விடுவதற்கு வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நான் தியானித்த பொழுது இந்த எச்சிலை உண்டாக்கி அவர் சேறு உண்டாக்கி பொருத்தினார், கண்களில் பொருத்தினார். என்ன காரணமா இருக்கும் என்று யோசித்த பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்து, நம்ம ஊர்ல ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன செய்வாங்க, காரி துப்புவாங்க. இயேசு சிலுவையில தொங்கிய பொழுது நிறைய பேர் துப்புனாங்க. ஒரு ஆளை இன்சல்ட் பண்றதுக்குன்னா சரியான வழி துப்புறதா. அப்படின்னு துப்புனால ஒரு ரொம்ப கேவலமா ஒருத்தர் இன்சல்ட் பண்றாங்க. ஆண்டவர் துப்பி அதுல இருந்து இப்படி கண்ணே வேண்டாம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பேன். நிறைய பேர் கல்யாண வீட்டுல சாப்பிடும் போது எதிர்த்தாப்புல இருக்க ஆட்கள் ஒரு மாதிரி இருக்குது பார்த்து சாப்பாடு எனக்கு வேண்டாம்னு எந்திரிச்சிருவாங்க. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, குடித்து அவருக்கு சாப்பிடும் போது அதை கோலையாய் வடித்து பக்கத்துல இருக்க முடியாது, ஓடிடுவாங்க எல்லாரும். துப்பி துப்பி அதுல ஒரு சேர் உண்டாக்கி நான் கண்ணில் பொறுத்த போறேனையோ நிப்பாட்டியா. எனக்கு என்ன நினைச்சிட்டு என்ன பத்தி நான் யார் தெரியுமா, எச்சில வச்சு துப்பியா எனக்கு நீ கண்ணு பொறுத்துறீரு அப்படின்னு சொல்லி கோவம் வந்திருக்கோம். இந்த கோவம் வந்து ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே வாங்க முடியாது.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கோபம் வருது, எரிச்சல் வருது அப்படின்னாலே இன்னும் மாம்சம் சாகலன்னு அர்த்தம். அவன் ஒரு ரெண்டு இன்னும் கேட்டணும் அப்படின்னு சொல்லி துடிக்குது, இதயம் துடிக்குது அப்படின்னா இன்னும் மாம்சம் சாகல, இன்னும் முழுமையா தாழ்மை வரவில்லை. தாழ்மையோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவர் சேற்றியை உண்டாக்குறார், துப்பி உண்டாக்குறாரு. எச்சில், மனிதர்களுடைய சரீரத்திலிருந்து வருவது எச்சில் அருவருக்கப்படுது, அதை எடுத்து சேர் உண்டாக்குறாரு. பரவாயில்லையா, எனக்கு கண்ணு கிடைச்சா போதுயா, நான் எதையும் நான் பொறுத்துக் கொள்றேன்னு சொல்லி அந்த மனிதன் அதை பெருந்தன்மையோடு கூட ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பெருந்தன்மையோடு சீசர்கள் ஓடி போகாம அவங்களும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்புகின்ற பொழுது தாழ்மையுடையவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்படி ஆண்டவருடைய எச்சிலை இந்த மனிதன் அருவருக்கவில்லையோ, அதே போல பிள்ளைகளுடைய எச்சங்களை பெற்றோர்கள் அருவருப்பதில்லை. பெற்றோர்கள் வயதாகி விடுகிற பொழுது பிள்ளைகள் அதை அருவருப்பாக நினைக்க கூடாது. வேதம் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வீட்டுல யாராவது வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்காங்களா, யூரின் பெட்ல பாஸ் பண்றாங்களா, மோஷன் போதா, அதை அருவருக்க கூடாது. அதற்காக ஆண்டவரமை அழைக்கவில்லை. அப்படி சொல்லிவிட்டா அப்படியே உள்ளம் வாடிவிடும், உடைந்து போய்விடும். பிறருடைய உபத்திரவங்களை அருவருக்காதவர், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் நினைக்காதவர் நமக்கு உண்டு. அவர் அற்பமாய் நினைக்காதவர், அருவருக்காதவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படியே அருவருக்காதவர்களாக இருக்க வேண்டும். என்றைக்கு இந்த பரந்தன்மை நமக்கு வருகிறதோ, பெருந்தன்மை நமக்கு வருகிறதோ, என்றைக்கு பரந்த மனது நமக்கு வருகிறதோ, அன்றைக்கு தான் we are eligible. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அன்றைக்கு தான் நமக்கு தகுதி இருக்கிறது. இல்லை என்றால் நமக்கு தகுதி இல்லை. சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். என் ஷர்ட்ல ஒரு கொஞ்சம் கூட மடிப்பு களையக்கூடாது என்று நான் நினைப்பேன். போட்ட ஷூவை ஒரு 15 நாளைக்கு போடக்கூடாது, வேற வேற ஷூவா போடணும். வாலிப காலத்துல நினைத்தது உண்டு. இயேசுவண்டை வந்த பின்பு அப்படி ஒரு பொழுதும் நினைப்பதில்லை. தேவன் நம்முடைய வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், மறுபடி பிறக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடி பிறக்கின்ற பொழுது தாழ்மை உடையவர்களாக நாம் மாறுகின்றோம். நம்முடைய வாழ்வில் இது போல சேற்றை நாம் காண்கின்ற பொழுது, பிள்ளைகள் குடிப்பழக்கத்தினாலே சேற்றிலே விழுந்து கிடக்கலாம். கெட்ட குமாரன் பன்றிகளிலே போய் விழுந்து கிடந்தது போல. ஒருவேளை கெட்ட வார்த்தைகளை பேசுறேன்னு சூழ்ந்திருக்கலாம், நிறைய வேதனைகள் இருக்கலாம். இயேசு நமக்குள்ள இருப்பார் என்றால் அதைகளை சகிப்பதற்கு தேவையான பலம் நமக்கு உண்டாகின்ற. உங்களுக்கு அப்படி சகிப்புத்தன்மை இருக்கிறதா? Are you able to digest all these things? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பக்கத்துல வரும் பொழுது அதை பொறுத்து கொள்ள முடிகிறதா, ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஒரு விஷயம், நான் ஊழியத்துக்கு போகணும், ரொம்ப டயர்டா இருக்கிறேன், மறுநாள் நல்லா தூங்குனாதான் ஊழியத்துக்கு போக முடியும். ட்ரெயின்ல போறோம், கரெக்டா ஒரு ஃபேமிலி 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைல கூட்டு வந்துட்டாங்க. நைட்ல அந்த சின்ன பிள்ளைகள் என்ன சின்னிச்சு அழுது. சின்ன பிள்ளைங்களாம் அழதான் செய்யும். எனக்கு டயர்டா இருக்கு, தூங்கணும். சேச்சி அழாதம்மா அழாதம்மான்னு சொல்றாங்க. சத்தமா விடிய 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 சத்தம் கேக்குது. ஜெயசேகரையாக்கு கரெக்டா சிகரெட் குடிக்கிறவங்க வந்துட்டாங்க ட்ரெயின்ல நைட்டு முழுக்க சொல்லி வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் தேவனுடைய திருவிளையாடல்கள். எவ்வளவு ஒரு நாளைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகணும், தூங்கணும். இது என்ன உங்க வீடா? இது ட்ரெயின். 4 பேர் வரதான் செய்வாங்க, போகதான் செய்வாங்க. நீ இப்ப என்ன பண்ற பாப்போம். நான் தோத்திரம் பண்ணிட்டு சிரித்து கொண்டே அப்படியே கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன், அப்படியே தூங்கிவிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் இவைகளை சகிக்கோமா என்பது நம்முடைய ஆண்டவர் சோதித்து பார்க்கின்றார். நான் சகிக்கிறேன் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. அப்படியா? அப்படி என்றால் நான் பார்க்கின்றேன் என்று ஆண்டவர் பார்க்கின்றார். இது ஒரு சாதாரணமான ஒரு சத்தியம் அல்ல. ஆனால் கண்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக, வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவர் கடைசியில வச்ச சோதனை தான் அந்த துப்பி சேருண்டாக்கி அதனாலே கண்களை உண்டாக்கினார். தண்ணீர் ஊற்றி அழகா உண்டாக்கி இருக்கலாம் அல்லவா? தண்ணீருக்கா பஞ்சம்?
அப்படி செய்யவில்லை. எச்சிலினாலே இருந்து வந்த வாயிலிருந்து வந்த உமிழ்நீரினாலே ஆண்டவர் அந்த கண்களை உண்டாக்கினார். பாருங்கள், இறுதியாக ஒன்றை பார்க்கின்றோம். யோவான் 9வது அதிகாரம் 7ஆம் வசனம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. நான் நினைச்ச கண்ணுல வச்சவன கண்ணு தெரிஞ்சிடும் சொல்லி இல்ல. அதுக்கு பிறகு ஒரு வேலையை சொல்றார், நீ போய் அந்த சீலோவா களத்துல கழுவிட்டு வாரியா, அவனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க இருந்து நம்ம முதல்ல மார்த்தாண்டத்துக்கு வரும்போது 1000 வட்ட வழி கேட்டுதான் வந்தோம். நமக்கு தெரியல. கண்ணு இருந்துமே நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். கண்ணு தெரியாம எப்படி இங்க இருந்து நம்ம அவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்? சீலவாங்குளம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஹவு மச். எத்தனை விட்ட கேட்கணும், எத்தனை விட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், கேட்டு தடுமாறி கீழே விழுந்து அப்பதான் போக முடியும். அது செய்யறதுக்கு உனக்கு பெருமை இருக்கா? அப்படின்னா நீ போ, நான் உன்னை அனுப்புறேன், நீ போ சீலவாம் குளத்துல கழுவு. எனக்கு உடனே என்னத்துக்கு வந்துச்சுன்னா, நீ போய் யோர்தான்ல போய் மூழ்கு, 7 தடவை மூழ்கு, உனக்கு சுகம் கிடைக்கும். ஏன் இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டு வச்சிருந்தாரு? ஏன் இந்த யார்ட் ஸ்டிக் எல்லாம் வச்சிருந்தாரு? எதுக்காக அவங்க எல்லாம் போய் எப்படி செய்ய சொன்னார்னா, மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வருகிறானா, தன் பெருமையை விட்டு அவன் இறங்கி வருகிறானா, அவன் கீழ்ப்படுகிறானா, அவன் உழைப்பதற்கு அவன் ஆயத்தமா இருக்கிறானா, இல்ல சோம்பேறி அவன் படுத்து கிடக்க விரும்புகிறானா, எறும்பை போல அவன் இருக்கிறானா? ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது எவ்வளவு கடினமானது, அதற்கு எவ்வளவு விலை கரையத்தை செலுத்த வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கிறானா, அதை உடைய பொறுமை உடையவனாக அவன் இருக்கிறானா என்றெல்லாம் அறியும்படியாக ஆண்டவர் அங்கு செய்கிறார். அப்படியாக ஆண்டவருடைய கட்டளையின்படி அவன் சீலோவாம் குளத்து வரைக்கும் தட்டு தடுமாறி அவன் போகிறான். யார் அவனை அழைத்துக் கொண்டு சென்றிருப்பார்கள்? எத்தனை விட்டு அவர் வாய் திறந்து ஹெல்ப் கேட்டிருப்பார்ல எனக்கு தெரியல. ஆனாலும் கூட கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து தடுமாறி சீலோவாம் குளத்துக்கு போனாரா? பணம் இல்லையே இல்லை என்றாலும், கடன் மத்தியில இருந்தாலும், எங்கெல்லாமோ வாங்கி எப்படியோ சமாளித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிக்கு வந்தவங்க எத்தனை பேர் தெரியும். சுகமே இல்லட்டாலும் பலமே இல்லட்டாலும் போராடி ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கவங்க உண்டு. நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் கூட சீலோவாம் குளத்துக்கு நாம் செல்ல வேண்டாம். நம்முடைய இயலாமையின் மத்தியிலும் கூட ஆண்டோடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நான் வியாதிப்பட்டேன், முடக்கு வந்ததுனால நடக்க முடியாமல் போனேன். நிறைய மருத்துவர்கள் எனக்கு எவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டு எவ்வளவு செய்து பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. இறுதியில எனக்கு எந்த மருந்து வேண்டாம், இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்பி நான் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஜெபிப்பேன் என்று 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபிச்சேன். பலமே இல்லை உடம்புல, உட்கார கூட முடியாது, உட்கார்ந்தா எந்திக்க முடியாது. ஆனால் அந்த பலகீனத்தின் மத்தியிலும் நான் 5 மணி நேரம் என்று சொல்லி, நைட்டு 12ல இருந்து 2, காலையில 9ல இருந்து 10, மதியானம் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் என்று வாய் திறந்து பலமாய் நான் போராடி ஜெபித்தேன். ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், நான் நம்முடைய ஊழியத்தை செய்யட்டும், என்னை எதற்காக அழைத்தீர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நான் பலகீனனாய் இருந்தேன், அதன் மத்தியிலும் ஜெபித்தேன். அதோடு கூட அந்த வியாதி முடிந்து போயிட்டு இப்பொழுது பலத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். சீலோவாம் போய் குளத்துல போய் கழுவுறதுக்கு நமக்கு பலம் இல்லாம இருக்கலாம், கண் இல்லாம இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்க முடியாதபடிக்கு நகைகள் இல்லாம இருக்கலாம், பஸ் டிக்கெட் காசு இல்லாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. அதை கடந்து வந்து தாண்டி வந்துதான் இந்த இடத்துல வந்து சீலோவாம் குளத்துல வந்து கழுவ முடியும், தோஷங்களை கழுவ முடியும், சாபங்களை கழுவ முடியும், பாவங்களை கழுவ முடியும், தடைகளை கழுவி போட முடியும், கண்களிலே ஒளியை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் சீலோவாம் குளத்துக்கு போ அனுப்புறேன்னு சொல்லி அனுப்புறாரு. நீ யோர்தானுக்கு போ, உனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி நாகமானை எலிசா அனுப்பினா. அனுப்பப்படுகிற பொழுது, நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிற பொழுது, அது பெற்றோரோ ஆசிரியர்களோ பாஸ்டரோ கொடுக்கும் பொழுது அதை மனமும் வந்து கஷ்டத்தின் மத்தியிலும் கொண்டு போய் நாம் செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி என்றாலும் இந்த சீலோவாம் குளத்திற்கு நான் 4வது சனிக்கிழமை தோறும் வருவேன். 4வது சனிக்கிழமை இந்த உயர்ச்சல் நடக்கிற இந்த சீலோவாம் கூட்டத்திற்கு நான் வருவேன், நான் சொஸ்தமாவேன். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை என்கிற மன உறுதி உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற போராடுங்கள்.
கண்ணு தெரியட்டா என்ன, நான் சீலோன் குளத்துக்கு போவேன், யார் கையாவது பிடிப்பேன், யார்ட்டையாவது கேட்பேன், வெக்கத்தை விட்டு உதவி கேட்பேன் என்று போராடினார். சென்றார், சென்று கழுவினார். கழுவின பொழுது அந்த கண் பிறவிலே சரியாம இருந்த கண் அழகான கண்ணாய் மாறி நம்மை போல இந்த அழகான உலகத்தை கண்களினாலே கண்டார். அல்லேலூயா. இறுதியிலே வெற்றி கண்டார். இயேசு எதுலையுமே தோற்று போனவர் இல்லைங்க. அவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அழகான கண்களை ஆண்டவர் கொடுத்தார். பார்வையடைந்தவராய் திரும்பி வந்தார். இந்த உலகத்தில் பிறவி குருடன் பார்வை அடைக்க முடியுமா அப்படி என்றால் முடியும் என்பது நம்முடைய ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றார். எனக்கும் ஒரு வாழ்வு கிடைக்குமோ, எனக்கும் ஒரு வேலை கிடைக்குமோ, எனக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ, நவோமியை போல வயதானவளாய் ஆகிவிட்டேனே என்கிற கேள்விக்குறிகளோடு இந்த நாட்டில் வந்திருக்கலாம். பிறவி குருடனுக்கு உதவி செய்ய முடியும் என்றால், பார்வை கொடுக்க ஆண்டவராலே முடியும் என்றால், ஏன் உங்களுக்கும் அவராலே உதவி செய்ய முடியாது என்பதுதான் இந்த நாளிலே கேள்வி. நிச்சயமாக ஆண்டவராலே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நிச்சயமாக உங்கள் வியாதியை தீர்க்க ஆண்டவராலே முடியும். உங்களுடைய கடன் பாரங்களை தீர்க்க ஆண்டவராலே முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க ஆண்டவராலே முடியும். குடி போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவராலே முடியும். சாபங்களை உடைத்து விட, பிசாசின் கிரியை அழிக்க ஆண்டவராலே முடியும். ஆண்டவராலே கூடாத காரியம் என்று எதுவும் இல்லை. முன்பதாக சீலோவான் செல்ல வேண்டும். அதுக்கு முன்பதாக எச்சிலையை சகிக்கிற ஒரு நல்ல உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை அவசியமாக இருக்கிறது. சகிப்புத்தன்மை இருக்கிறதா என்பதை ஆண்டவர் டைம் ஆஃப்டர் டைம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதித்துக் கொண்டே இருப்பார். சின்ன பிள்ளைங்க வராங்க, சின்ன பிள்ளைங்க அழுதா எவ்வளவு வேதனையா இருக்குன்னு சொல்லி சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. எலிசா மாமா போறாங்க, எலிசா மாமா மண்டையில முடி இல்ல, மொட்டை தலையான்னு கூப்பிடுறாங்க. சகிப்பு தன்மை இல்லை. ஒரு வினாடி சாது மிரண்டு விடுகிறார். எலிசா கோபப்படுறாரு. எத்தனை பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, கரடிகள் வந்து பீறி போட்டது. பிள்ளைகளுடைய அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துரும். ஒரு கோபம், ஒரு சகிப்புத்தன்மை. மொட்டை தலையான்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் பேர் வச்சிருப்பாங்க. இங்க காலேஜ்ல பையங்க எப்படி பேசுவாங்க, கிறிஸ்டோவர் வந்துட்டானா அவன் இப்படிதான் நடத்து போயிடும், அப்படிதான் பேசுவான் பாருங்க. வேற எப்படி சொல்லுவான் அவன் தமிழ் வாத்தியம் வருவான். அதுதான் அவங்க ஸ்டைலு. அதை பார்த்து நான் கோபப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் படிக்கும்போது ஒருவேளை நான் அப்படிதான் பேசுறேன்னா என் கூட இருக்கவங்க அப்படிதான் பேசுறாங்களான்னு தெரியல. பையங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி நம்ம கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? எடுத்துக்கொள்ற விதமா எடுத்துக்கொண்டோம் என்றால் நல்லது. இந்த சகிப்புத்தன்மையை கொடுத்து மறுபடியும் ஆண்டு பேச அழைக்கிறார். நீங்கள் அப்படி சகிக்கிற பொழுது உங்கள் வாழ்வில எதை நீங்கள் வாஞ்சித்து கதறி தேடி நிற்கிறீர்களோ அது நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிந்தவர்கள் எழும்பி நின்று கொள்ளுங்கள். வயதானவர்கள், வியாதியஸ்தர்கள், சின்ன பிள்ளை வைத்திருப்பவர்கள் தாராளமாய் உட்கார்ந்து கொள்ளலாம். தேவனுடைய வல்லமை நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறது. நல்ல சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இவன் செய்த பாவமா, அவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டதுக்கு வாயை மூடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். விமர்சனம் செய்வதனாலே அதிகமா சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? உங்களை நிறைய பேர் கேவலமா பேசுறாங்களா? அதனால ரொம்ப வருத்தத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களுக்காக குரல் கொடுக்கிற தெய்வம் ஒரு உண்டு. தானாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவங்க எல்லாம் அப்படி பேசினதுனாலதான் தானா போய் ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. சேற்றிலிருந்து அவங்க ஆண்டவர் உண்டாக்குனாங்க. எச்சினாலே துப்பி அந்த கண்ணை உண்டாக்கி கொடுத்தாங்க. எதிலான அற்புதம் வரும்னு யாருக்குமே தெரியாது. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு யாருக்குமே தெரியும். யார் மூலமா செய்வார்னு தெரியாது. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆண்டவரே, நிறைய நேரங்கள்ல கோபமா வருதுப்பா. நிறைய நேரங்கள்ல நான் வேதத்தை வாசிப்பதற்கு பதிலாக நான் மீன ராசியில என்ன போட்டிருக்குது ஆண்டவரே, அந்த ஜோதி பலன்ல என்ன போட்டிருக்குது, நான் நம்பிக்கை உம்மீது வைக்காம நாட்கள் மீதும் நட்சத்திரங்கள் மீதும் வைக்கிறேன்யா, என்னை மன்னின்னு சொல்லி சொல்லுங்க. மீன ராசியில இருந்து ஆசீர்வாதம் வரும் நினைக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதுல சந்தேகமே கிடையாது. ஆண்டவரே, நான் இனி அப்படி வேற எதுவுமே யோசிக்காதபடி என் நம்பிக்கை என் கண்கள்ல மனுஷன் மேல இது மாதிரி காரியங்கள்லயும் ஆண்டவர் வைக்காதபடி எல்லாவற்றையும் உண்டாக்கி நட்சத்திரங்களை உண்டாக்கி உம்மிடத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறேன்ப்பா. ஜோதிகளின் பிதாவாகி தெய்வமே, உண்மை நான் நம்புறேன்பான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சகிப்பேன்.
பிள்ளைகள் பேசுற பேச்சு நான் சகிப்பேன், பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுற பேச்சு நான் சகிப்பேன், எதிரிகள் பேசுறது சகிப்பேன். நான் சகிக்கணும்னு நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கப்பா, அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. மாமியார் பேசுற சகிப்பேன், உலகம் என்ன கேவலமா பேசுற சகிப்பேன், வேலைக்காரங்க என்ன கேவலமா பேசுறது, முதலாளி பேசுற சகிப்பேன்னு சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சீலோவான் குளத்துக்கு போகணும், மாசந்தோறும் இந்த கூட்டத்துக்கு வரணும், சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். நான் கூடி வருவதை விட்டு விட மாட்டேன், எனக்கு தெரியாம இவ்வளவு காலம் விட்டுட்டேன், சாத்தா என்னை ஏமாத்திட்டான், இனி மாதந்தோறும் வருவேனப்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாருங்க. அம்மா ஏசப்பா பக்கத்துல நிக்கிறாங்க, நடக்க முடியலையா சொல்லுங்க, கால வலியா இருக்கு, தலைக்குள்ள பாரமா இருக்கு, கண்ணுல வலியா தாங்க முடியல, முதுகுல வலியா இருக்கு தாங்க முடியல, எப்படியாவது சுகந்தாருன்னு சொல்லி கேளுங்க. உடனடியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் சுகம் கொடுக்கிற ஒரு நேரம், ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற ஒரு நேரம், ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிற ஒரு நேரம். தேவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னத்தை வேண்டும் என்று, பிள்ளைக்கு வாழ்வு வேண்டுமா, வேலை வேண்டுமா, திருமணம் வேண்டுமா, கற்பத்தின் கனி வேண்டுமா, கடையில லாபமே இல்லையா, பிசினஸ் எல்லாம் மூடி கிடக்குதா, ஏசப்பாட்ட வாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அடுத்த மாசம் வருவதற்குள்ளாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு அறிவாலா சந்தர பூரோன தியாக்கார போலா, தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாயார் தன் பிள்ளைக்காக பாரத்தோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நிமித்தம் உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பாரதி பாரபு கரபு ரதுபா கந்து, ஏற்ற நேரத்துல உன் மேல மழையை பெய்ய பண்ணுவேன். ஒரு சகோதரர் உண்டு, ரொம்ப பல நெருக்கடியில வந்திருக்கீங்க, இரக்கத்துல வந்திருக்கீங்க, உங்க மேல ஆண்டுடைய மழை, ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும், போதும் போதுங்கிற அளவுக்கு செழிப்பான ஒரு மழை பெய்யும். கொஞ்ச நாட்கள்ல அது பெய்யும். அப்பொழுது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அது கர்த்தராலே ஆயிற்று, உங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்குது. யாருக்கெல்லாமோ அற்புதம் செய்றீங்கப்பா, எனக்கு செய்ய மாட்டீங்களா? ஒரு பதில் கேட்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு, நிச்சயமாய் உண்டு, நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாய் ஒரு எதிர்காலம் உண்டு. தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார், சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்பாலே போ சாத்தானே, தேவனுடைய பிள்ளைகளோடு போராடாதே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகளையும் வீண் செலவுகளையும் கொண்டு வராதே, வாசல்ல பாறாங்கல்லா இருந்து நன்மைகளை தடை செய்யாதே, நீ அப்பாலே போ சாத்தானே. ஆசீர்வாதங்கள் வருவதாக, வேலைகள் வருவதாக, வேலை வாய்ப்புகள் வருவதாக, வருமானம் உண்டாவதாக, வருமானம் வருவதாக, வீண் செலவுகள் நின்று போவதாக. தண்ணீர் திராட்சரசமாய் மாறட்டும் அப்பா. சாதாரண பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் மாறட்டும், சாதாரண கணவன் சாதாரண மனைவி நல்லவர்களாய் மாறட்டும், ருசியுள்ளவர்களாய் மாறட்டும். பிசினஸ் சாதாரண தண்ணீரா இருக்குது, ருசியுள்ள திராட்சரசமாய் மாறட்டும். எல்லாரும் தேடி வந்து குடிக்கட்டும், தேடி வந்து கேட்கட்டும். ரோபானா நியா கபா ரௌதா பௌரா ஷக்கரபாலா. தேவரீர் உதவி செய்வீராக, தேவரீர் பலப்படுத்துவீராக, தேவரீர் ஸ்திரப்படுத்துவீராக. என் கரம் குறுகி போகவில்லை, உனக்கு அற்புதம் செய்ய முடியாதபடி என் கரம் குறுகி போகவில்லை. ஏன் சூழ்நிலையை பார்க்கிறாய்? ஒரு மகள்கிட்ட பேசுற, ஏன் சூழ்நிலையை பார்க்கிற? நீ இப்படி வழி வரல இல்ல, அப்படியும் வழியில நீ ஏன் சூழ்நிலையை பார்க்கிற? என்னை பார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், நிச்சயமாய் செய்வேன். ஆண்டவரே, ஏதோ நித்திரை வராத பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும், சாப்பிட முடியாத பிள்ளை நல்ல சாப்பிட உதவி செய், நடக்க முடியாத பிள்ளை நடக்கட்டும், விபத்தை சந்தித்தவர்கள் வியாதிசன் மறுபடி பழைய பலனை பெற்றுக் கொள்ளட்டும். எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் பிள்ளைகளுடைய பிசினஸ் ஆசீர்வதிங்க. குலசேரத்துல வந்திருக்கிற லூக்கான பிசினஸ் ஆசீர்வதிங்க ஐயா. குளச்சல் இருக்கிற மொராய்சனை பிசினஸ் ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற ஒவ்வொருடைய தொழிலையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் யாரை ஆசீர்வதிப்பீர்? உம்முடைய பிள்ளைகளை கையை சிறப்படுத்தாமல் யாரை சிறப்படுத்துவீர் ஐயா? அப்படியே பாத்திரங்கள் நிரம்பட்டும் என்று வாழ்த்துகிறேன் ஐயா. இப்படி நாமத்தில் என்னுடைய ஊழியக்காரன் நின்றவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகட்டும், எல்லா வாசல்களும் திறக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். வர தடைப்பட்ட பிள்ளைகள் உண்டு, வர ஆசைப்பட்டு வர முடியாமல் போனவர்கள் உண்டு, பணம் இல்லாதபடியினாலே வர முடியாமல் போனவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. வந்திருக்கிற எல்லோரும் பிழைத்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும்.
ஒரு ராபானியாக அதோடைய வேதனைகளை மாற்ற அடுத்த மாதம் நிறைய நல்ல சாட்சிகளை கேள்விப்பட கிருபைத்தார். இந்த கம்பங்கூழ ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பசியாரட்டும், சாப்பிட்டு பலனடையட்டும், வியாதிகள் மறையட்டதை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். தேவ கிருபை தாங்கட்டும். அதை கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். தொலைக்காட்சியுடைய பங்காளர்களுடைய ஆசீர்வதியும். காணிக்கை கொடுக்கிற மக்கள் தியாகத்தின் மத்தியில கொடுக்கிறாங்க, அந்த காணிக்கை ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொரு ரூபாயும் ஆசீர்வதித்து தாரும். வருங்காலத்துல ஆண்டவர் கணக்கில்லாத ஜனங்கள் இந்த கூட்டத்துல பங்கு பெற உதவி செய்யுங்க. குலசேகரத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அருமனையில இருந்து வந்திருக்காங்க, மார்த்தாண்டத்துல ரொம்ப கம்மியா வந்திருக்காங்கப்பா. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தாரும். தூதர்கள் எக்காலத்தை ஊதட்டும். ஆண்டவரை சோத்திரம் ஐயா. நிறைய ஜனங்கள் வர உதவி செய்யும். இப்ப மாசம் மாசம் எல்லா சனிக்கிழமையும் வார வாரம் நடக்குதுப்பா. இன்னைக்குதான் மார்த்தாண்டில் நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அதே போல இன்னும் நிறைய பேர் எல்லா கூட்டத்திலையும் அழைச்சு கொண்டு வாருங்க. அறுவடை மிகுதியாக இருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, அடையாளங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும். நாமத்தை மையப்படுத்துங்க. இத்தனை தடைகள் மத்தியில் தங்கு தடையின்றி இந்த கூட்டத்தை நடத்த உதவி செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகள் பசி அடைகிற பொழுதும், ஜெபிக்க வருகிற பொழுதும், வீட்டுக்கு செல்கிற பொழுதும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படும். பெரிய காரியங்களை செய்யும். குற்றங்கள் குறைகளை மாண்டி இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அனுபவிக்க பிரசனமும் நம் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்கள் நிலைக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என்னை தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்.
உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார், உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். என்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார், என்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்.